பிரேக் டவுன் சீரிஸ்ல அடுத்து நான் பார்க்க போகிறது ஃபால்கன் வின்டர் சோல்ஜரோட எபிசோட் 6ஓட பிரேக் டவுன் தான். இந்த எபிசோட் எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த எபிசோட் வந்துட்டு இதுதான் இதோட ஃபெனாலே. நிறைய விஷயங்களை காட்டியிருக்காங்க. இதுக்கு அடுத்து கண்டினியூவாக வர போகிறது தான் கேப்டன் அமெரிக்கா பிரேவ் நியூ வேர்ல்ட். அந்த படத்துக்குமே இங்கேருந்து சில பல கண்டினியூஷன்ஸ் இருக்குது. அது என்ன நம்ம போக போக பார்க்கலாம். ஸ்டார்டிங்கில் எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த உலக தலைவர்களோட ஆர்கனைசேஷனில் வந்துட்டு சண்டை நடக்கிற மாதிரி காட்டியிருப்பாங்க. ஃப்ளாக்ஸ் மேஷஸ் எல்லாமே உள்ளே போகுது, பயங்கரமாக கலவரம் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. அந்த இடத்துல திடீர்னு பார்த்தீங்கன்னா அவங்க உள்ள ஸ்மோக் பாம் போகிற மாதிரி காட்டியிருப்பாங்க. ஸ்மோக் பாம் பார்த்தீங்கன்னா அது பார்க்குறதுக்கு லைட்டாக பச்சை கலரில் இருக்கும். எக்ஸாக்ட்லி நம்ம கிரீன் காப்ளினோட அது ஒரு பாம் மாதிரியே இருக்குல்ல. எனக்கு அந்த ஃபீல் தாங்க கொடுத்துச்சு. உங்களுக்கு அந்த ஃபீல் கொடுத்துச்சா? அண்ட் இது பார்த்தீங்கன்னா பல ஆல்ரெடி நம்ம பார்த்த படங்களை நிறைய இடத்துல இந்த சீரிஸ் ஞாபகப்படுத்திட்டே இருந்துச்சு. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கலவரம் வந்ததுனால அந்த இடத்த கவர்மெண்ட் நோ ஃப்ளை ஜோனாக அறிவிக்கிறாங்க, யாருமே மேலே பறக்கக்கூடாதுன்னு. ஆனால் பாருங்களேன், நோ ஃப்ளை ஜோன்னு சொன்ன உடனே மேலே நம்ம ஃபால்கன் பறந்துக்கிட்டு தான் வருவார். ஃப்ளைட்டு தானே பறக்கக்கூடாதுன்னு சொன்னாங்க, நான் பறக்கக்கூடாது, நான் பறப்பேன் அப்படின்ற மாதிரி அவர் ஃப்ளைட்டில் பறந்து வந்துட்டு இருப்பார். அவர் தன்னோட விங்ஸில் பறந்து வந்துட்டு இருப்பார். அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஷீல்டை வச்சு உள்ளே ஒரு ஜம்ப் அடிச்சு செம்மையாக போஸ்ட் கொடுத்து நிற்பாப்பில். சூட் பார்க்கறதுக்கு சூப்பராக இருக்குல்ல. அண்ட் ஃபுல்லாகவே நிறைய ஒயிட் இருக்குது. ஒயிட் நல்லது தானே குறிக்கும், இவர் நல்லவர் அப்படின்றத காட்டுறாங்கன்னு நினைக்கிறேன். அந்த ஷீல்டையுமே அவர் சூப்பராகவே ஹேண்டில் பண்ணுவார். அண்ட் அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நீங்கள் யாருன்னு சொல்கிறதுக்கு நான் கேப்டன் அமெரிக்கா அப்படின்னு சொல்லுவார். அவர் மூணில் இருக்கிறதால கேள்விப்பட்டு நாங்கள் இருக்கிற ஒருத்தர் சொல்லுவார். அப்சர்ட்லி பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் எபிசோடில் நம்ம டாரஸ் சொல்லியிருப்பார்ல கேப்டன் அமெரிக்கா மூணில் இருக்காருன்னு. அந்த ஒரு தியரியை எகைன் பார்த்தீங்கன்னா இங்கேயுமே காட்டுறாங்க. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்ம பக்கி, ஷேரன், சாம் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒன்றா சேர்ந்து தான் பிளான் பண்ணியிருப்பாங்க. பிளான் பண்ணபடியே உள்ளே போய் பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் காப்பாற்ற ட்ரை பண்ணுவாங்க. அந்த ஆர்கனைசேஷன் அந்த வேர்ல்டில் இருக்க எல்லா தலைவர்களுமே பார்த்தீங்கன்னா 3 டீமாக பிரிவாங்க. ரெண்டு டீம் பார்த்தீங்கன்னா கீழே வண்டிலையும், ஒரு டீம் பார்த்தீங்கன்னா மேலே ஹெலிகாப்டர்லையும் போவாங்க. ஹெலிகாப்டரை காப்பாற்றுறதுக்காக நம்ம ஃபால்கன் போவார். உள்ளே பார்த்தீங்கன்னா நம்ம ஃபால்கனுக்கும் பேட்ராக்கும் சண்டை நடக்கும். ஆல்ரெடி நடந்த சண்டையில் பார்த்தீங்கன்னா பேட்ராக் வந்துட்டு செம்ம காண்டில் இருந்துகிட்டு இருப்பான். அதனாலேயே பார்த்தீங்கன்னா எகைன் சண்டை வருவான். என்னடா நீ பார்க்குறத பார்த்தா எகைன் கிளைமேக்ஸில் வந்து சண்டை போடுன்ற மாதிரி ஃபைனல் எபிசோடில் வந்து சண்டை போட்டுருக்கான் பேட்ராக்கு. இந்த எபிசோடுமே எனக்கு பல இடத்துல நம்ம தமிழ் படத்தை ஞாபகப்படுத்துச்சுங்க. லைக் இவங்களுக்கு நடக்கிற சண்டை, பேட்ராக் கடைசியில் வருது, லாஸ்ட்டில் ஒரு பெரிய கத்தி படம் மாதிரி ஒரு ஸ்பீச்சை கொடுக்கறது, அதை நம்ம கடைசியில் பார்க்கலாம். இதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா பக்கி உள்ள வரவங்க பார்த்தீங்கன்னா அந்த ஒரு ஆஃபீஸர் சர்ஜென்ட் பான்ஸ் அப்படின்னு சொல்லி அவரை ரெஸ்பெக்டாக கூப்பிடுவார். நம்ம பக்கிக்கு பார்த்தீங்கன்னா ஒரு வழியாக நிறைய பேர் ரெஸ்பெக்டும் கொடுக்குறாங்க. அவர் என்ன தான் பார்த்தீங்கன்னா இப்படி இருந்தாலும் நிறைய பேர் அவங்களுக்கு ரெஸ்பெக்ட்டுமே கொடுத்துட்ருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம ஷேரன் கார்ட்டர் மூஞ்சில் இருக்கிற ஒரு மாஸ்க்கை கழட்டுவாங்க. எக்ஸாக்ட்லி பார்த்தீங்கன்னா அந்த பக்கம் வின்டர் சோல்ஜரில் எப்படி பிளாக் விடோ ஒரு மாஸ்க்கை கழட்டுவாங்களோ அதே மாதிரியான ஒரு மாஸ்க்கு தான். என்னடா திடீர்னு மிஷன் இம்பாசிபிள் வேலையெல்லாம் பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஏஜென்ட்டாக இருக்கிறவங்க எல்லாத்துக்குமே இந்த மாதிரி ஒரு மாஸ்க்கை கொடுத்து விட்ருவாங்க போட்டுருக்கு. இது போனால் உள்ள நம்ம ஃப்ளாக்ஸ் மேஷர்ஸ்க்கும் நம்ம பேட்ராக் அப்புறம் நம்ம ஃபால்கனுக்குலாம் உள்ள சண்டை நடந்துட்டு இருக்கோம். வெளியே அந்த ஆஃபீஸர்ஸை காப்பாற்றுறதுக்காக நம்ம பக்கியுமே ஷேரனும் பார்த்தீங்கன்னா வேலை செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பக்கி கூட பேசுறதுக்காக ஒரு ஃப்ளாக்ஸ் மேஷர் மூலமாக கார்லி பார்த்தீங்கன்னா ஃபோன் பண்ணி கொடுத்துருப்பா. உலக நீ ஏன் கூட சேர்ந்துன்ற மாதிரிலாம் அப்படி கேட்டுக்கிட்டு இருப்பாங்க. ஆனால் அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நான் இந்த வழியில் ஆல்ரெடி போயிருக்கேன், 2 தடவை போய் தோத்துருக்கேன் அப்படின்னு அவர் மென்ஷன் பண்ணுவார். 2 தடவை போய் தோத்துருக்காருன்னு அவர் எதை சொல்ல வராரு? ஒருவேளை வின்டர் சோல்ஜராக இருந்ததை சொல்ல வராரோ? பாசிபிளி பார்த்தீங்கன்னா அவர் எதை மென்ஷன் பண்ணலான்னா ஃபஸ்ட்டு அவர் வின்டர் சோல்ஜராக மாறினப்ப 2வது டைம் ஒருவேளை சிவில் வாரில் ஒரு கொஞ்ச நேரம் ஒரு வின்டர் சோல்ஜராக மாறி இருப்பார்ல, அதை சொல்கிறாங்களோ? 2 தடவை போய் தோத்தாங்கன்னா எனக்கு தெரிஞ்சு இந்த 2 தடவை தான் அவர் பயங்கரமாக இந்த மாதிரி கெட்ட வேலையெல்லாம் பண்ணிட்டு இருந்திருக்காரு. இருக்கலாங்க, வாய்ப்பு இருக்குது. அந்த பக்கம் நம்ம ஃபால்கன் ஹெலிகாப்டரில் இருக்கிறவங்களை காப்பாற்றுறதுக்கு போயிட்டு இருப்பாரு. அந்த இடத்துல உள்ளுக்குள்ளே ஆல்ரெடி ஒருத்தங்களுக்கு ஃப்ளைட் ட்ரைனிங் இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு ஜஸ்ட் அந்த பைலட்டை மட்டும் பார்த்தீங்கன்னா அடிச்சு துரத்தி விட்டுருப்பாரு. ஆரம்பத்தில் சண்டெல்லாம் முடிக்கலான்னு பார்த்தவர் இதுக்கு மேலே முடியாத டேய் உங்களை உதச்சி தள்ளுறா அப்படின்னு சொல்லி சண்டே போட்டு அவனை வெளியே தள்ளி விட்டுருப்பாப்ல. ஆனால் எப்படியே பார்த்தீங்கன்னா காப்பாற்றிட்டாரு. அந்த டைம் பார்த்தீங்கன்னா அவர் சின்னதாக பார்த்தீங்கன்னா ஏதோ இந்த பறவை கூடு கட்டல அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா கவர் பண்ணி வச்சிருப்பாப்ல. எக்ஸாக்ட்லி ஃபால்கன் மாதிரியே அந்த விங்ஸி ஷீல்டு வச்சு கவர் பண்ணியிருப்பாரு. எவ்வளோ இந்த அளவுக்கு அந்த சூட்டு ஸ்ட்ராங்காக இருக்குதுன்றதை காட்டியிருக்காங்க. லைக் அது வைப்ரேனியமால் உருவாக்கப்பட்ட சூட் தான், பட் ஸ்டில் ஹெலிகாப்டரே டிஃப்ளெக்ட் பண்ணுற அளவுக்கு எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படின்றத அந்த சீன்லையுமே காட்டியிருந்திருப்பாங்க. பிரேவ் நியூ வேர்ல்ட் படத்தில் கூட பார்த்தீங்கன்னா ட்ரெய்லரில் அந்த ரெட் அழுக்கு தூக்கி போடுற காரை அவர் வந்துட்டு விங்ஸை வச்சு தான் கட் பண்ணுவார். ஸோ இது செம்ம பவர்ஃபுல்லான சூட்டுன்றதை இந்த இடத்துலேயே நமக்கு ஆல்ரெடி ஷோ பண்ண. அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா பக்கி வந்துட்டு அந்த தலைவரை காப்பாற்றுறதுக்காக போவார். அந்த இடத்துல கார்லி பார்த்தீங்கன்னா இவங்களெல்லாம் வந்துட்டு வச்சு நெகோஷியேட் பண்ணுறதா தான் கூட இருக்கிறவங்களாம் நினச்சிக்கிட்டு இருப்பாங்க. ஆனால் அவள் வந்துட்டு எல்லாத்தையும் கொண்டுடலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பேசிகிட்டு இருப்பா. அவங்களுக்கே ஒரு கட்டத்தில் பார்த்தீங்கன்னா பண்ணுறது வந்துட்டு தப்புன்ற மாதிரி தோணும். லைக் ஒன் வேர்ல்டுன்னு சொல்லும் போது அவங்க ஒன் பீப்புள்னு சொல்லியிருக்க மாட்டாங்க. இவ பிளானுக்கு அவங்களுக்கு ஒத்து வரல அப்படின்றத இந்த சீன்லேயே நமக்கு காட்டிட்டாங்க. கார்லி வந்துட்டு தப்பான ரூட்டில் போயிட்டு இருக்கான்னு எல்லாத்துக்குமே தெரியுது. இதனால பார்த்தீங்கன்னா அந்த பக்கம் வந்துட்டு அவங்கள கடத்தி போயிட்டு இருக்கும்போது நம்ம பக்கி குறுக்க வந்துடுறாப்புல. அவனுக்கு வேலை கூட அப்படின்னு சொல்லி அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா வந்து கொளுத்தி விட்டுருவாங்க. நம்ம பக்கி அவங்கள காப்பாற்ற முயற்சி பண்ணிட்டு இருக்கும்போது இந்த சண்டை நடந்துகிட்டு இருக்கோம். 2த்தையும் சமாளிக்க முடியாமல் பக்கி இருக்கும்போது அங்கே என்ட்ரி கொடுக்குறாப்புல நம்ம ஜான் வாக்கர் தன்னோட ஹோம்மேட் ஷீல்டை வச்சு அந்த இடத்துலையுமே சண்டை போட்டுட்டு இருக்காரு. அது ஜஸ்ட் ஒரு மெட்டல் ஷீல்டு தாங்க, 4-5 அடிக்கே நொட்டு டென்ட் விழுந்துடும். அதில் அந்த ஷீல்டையுமே தூக்கி போடுவார். ஈஸியாகவே கார்லி அதை டிஃப்ளெக்டும் பண்ணிடுவா. ஸோ அது வைப்ரேனியம் அளவுக்கு ஸ்ட்ராங்லாம் கிடையாது, ஜஸ்ட் ஒரு ஹோம்மேட் ஷீல்டு தான். அவருமே அந்த இடத்துல பயங்கரமாக போராடி பார்ப்பாரு. அந்த கேப்பில் பார்த்தீங்கன்னா பக்கி வந்துட்டு அந்த வண்டியில் இருக்கிறவங்கள ஒரு வண்டியில் இருக்கிறவங்கள காப்பாற்றிடுவாங்க. இன்னொரு வண்டியில் இருக்கிறவங்கள கொள்ளலான்னு பார்க்கும்போது அவங்க தள்ளி விட்டுருவா கார்லி. பட் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம ஜான் வாக்கர் அதையும் பார்ப்பாரு, கார்லியும் பார்ப்பாரு. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அவர் கார்லியை பழி வாங்குறதை விட்டுட்டு இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா அந்த வண்டியை காப்பாற்றுறதுக்காக போவார்.
ஸோ நீ பல நேரங்களில் சரியான முடிவெடுப்ப அப்படின்னு லெமார் சொன்னதை இந்த இடத்துல தான் அவர் கரெக்டாக பண்ணியிருக்காருங்க. ஸோ அவரோட ஒரு கேரக்டர் டெவலப்மெண்ட் பார்க்கவே நல்லா இருந்துச்சு. சொன்னல ஒரு நல்ல கேரக்டராக கொடுத்துருக்காங்கன்னு. கண்டிப்பாக ஒரு நல்ல கேரக்டராக. ஜான் வாக்கர் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா கார்லியை பழி வாங்குறத விட அவங்கள காப்பாற்றுறது தான் முக்கியம்னு சொல்லி வண்டியை பிடிச்சி இழுத்து எப்படியோ காப்பாற்ற ட்ரை பண்ணுவார். அதுக்காக அந்த ஷீல்டையுமே தூக்கி கீழே போட்டுருவார். ஸோ ஒரு கேப்டன் அமெரிக்கான்ற அந்த பொசிஷனை விட்டு கொடுத்துட்டாரு, அவர் விட்டுட்டாரு அப்படின்றத இந்த இடத்துல காட்டுறாங்க போல் இருக்கு. என்னதான் அவர் வண்டியை பிடிச்சி இழுத்தாலும் பின்னாடி இருக்கிறவங்க விட்டுருவாங்களா, அப்பயும் பார்த்தீங்கன்னா அவங்க விடலை. பக்கியுமே அந்த டைமில் கீழே தான் இருப்பார். பட் ஜான் வாக்கர் அந்த இடத்துல விட்டுட்டாலும் அந்த டக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஃபால்கன் வந்துடுறாப்புல. ஃபால்கன் வந்து அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வண்டியை முட்டு கொடுத்து நிப்பாட்டி எப்படியோ தூக்குவார். அந்த இடத்துல அவர் முதுகுலேருந்து வர ட்ரோன் பாருங்களேன், அதுவுமே சேர்ந்து முட்டு கொடுத்து அந்த வண்டியை மேலே தூக்கி விடும். எக்ஸாக்ட்லி பார்த்தீங்கன்னா ஹோம் கம்மிங்கில் எப்படி நம்ம அயன்மேன் அந்த ஷிப்பை வந்துட்டு அவரோட ட்ரோன்ஸ் வச்சு கண்ட்ரோல் பண்ணி ஒன்று சேர்ப்பாரோ, எக்ஸாக்ட்லி அதே மாதிரி தான் இந்த இடத்துலையுமே ஃபால்கன் அவரோட அந்த ரெட் விங் ட்ரோன்ஸ் வச்சு அதோட பவரை யூஸ் பண்ணி அதை மேலே தூக்கி விடுவார். ஸோ இது எனக்கு எக்ஸாக்ட்லி இந்த ஹோம் கமிங் படத்தை தான் ஞாபகப்படுத்துச்சு. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா கார்ல எஸ்கேப் ஆகி போகும்போது குறுக்க நம்ம ஷாரன் கார்ட்டரை பார்த்துருவாங்க. ஷாரன் கார்ட்டர் தான் பவர் புரோக்கர்ன்றது இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ரிவீல் ஆயிரும். அவங்க வந்துட்டு ஷாரன் கார்ட்டரை கொள்ளலான்னு பார்க்கும்போது இந்த இடத்துல பேட்டராக்குமே கேட்டுருவான். ஓ அப்போ நீ தான் அந்த புரோக்கரா அப்படின்னு சொல்லி பார்த்துருவாப்ல. அட பேயிலமோ நீ புரோக்கரா நீ. ஆனால் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஷாரன் வந்துட்டு பேட்டராக்க போட்டு தள்ளிடுவா. அடுத்துக்கத்து கார்லையுமே போட்டு தள்ளிடுவா. ஏன்னா தான் பவர் புரோக்கர்ன்றது வெளியே தெரிய வந்துடக்கூடாது அப்படின்றதுக்காக. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா மற்ற சூப்பர் சோல்ஜர்ஸ் எஸ்கேப் ஆகும்போது நம்ம பக்கியும் ஜான் வாக்கரும் ஒன்று சேர்ந்து அவங்கள பிடிச்சிருவாங்க. அந்த ஆப்பை வச்சு தான் முன்ன பார்த்தீங்கன்னா கார்லி அவங்க கிட்ட பேசிட்டு இருப்பா. அதை வச்சு இவங்களையும் லொக்கேட் பண்ணி அவங்க பிடிச்சிட்டாங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்ம ஜான் வாக்கருக்கும் பக்கிக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஃப்ரெண்ட்ஷிப் மாதிரி காட்டியிருப்பாங்க. லைக் அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம ஜான் வாக்கர் கீழே விழும்போது பக்கி தான் காப்பாற்றி இந்த பக்கம் தூக்கிட்டு வருவார் தூரவாடான்னு. இந்த பக்கம் நம்ம ஜான் வாக்கர் பார்த்தீங்கன்னா பக்கியை தொட்டி கொடுக்குறாரு. பக்கியுமே ஏதோ சொல்லலை, கேஷுவலாக தான் நடந்து போயிட்டு இருக்காரு. ஸோ அவர் அக்செப்ட் பண்ணிக்கிட்டாரு. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கார்லிக்கும் ஃபால்கனுக்கும் சண்டை நடந்துகிட்டு இருக்கோம். சாம் கார்லி என்ன தான் அடித்தாலும் சாம் பார்த்தீங்கன்னா நான் உன்னை திருப்பி அடிக்க மாட்டேன், உன் கூட நான் சண்டையும் போட மாட்டேன் அப்படின்னு சொல்லி ஸ்டில் பார்த்தீங்கன்னா நல்லவராக தான் இருக்காரு. நீ தப்பு பண்ணிக்கிட்டு இருக்க, தப்பான பாதையில் தான் போயிட்டு இருக்க அப்படின்னு எகைன் அண்ட் எகைன் சொல்லிக்கிட்டே இருப்பாரு. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கார்லி அந்த ஷீல்டை ஓங்கி ஒரு பஞ்ச் பண்ணுவா. எக்ஸாக்ட்லி பார்த்தீங்கன்னா எனக்கு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி வின்டர் சோல்ஜரில் இதே மாதிரி தானே வந்திருக்கும். நம்ம பக்கி பார்த்தீங்கன்னா அந்த ஷீல்டை ஓங்கி பஞ்ச் பண்ணுவார். அந்த சீனும் எனக்கு அப்பப்போ ஞாபகம் போச்சு. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சாம் தன்னோட விங்ஸை யூஸ் பண்ணி அதை ஸ்டேபிளாக நிற்கிற மாதிரி காட்டியிருப்பாங்க. தன்னோட விங்ஸ் அவர் எந்த அளவுக்கு யூஸ் பண்ணுறாருன்றதை நல்லாவே காட்டியிருக்காங்க. லைக் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி வந்துட்டு நம்ம இன்ஃபினிட்டி வாரில் எப்படி நம்ம ஸ்பைடர்மேன் அந்த கிளாஸை யூஸ் பண்ணுவார், அதே மாதிரி யூஸ் பண்ணுறாப்புல. அண்ட் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்ம கார்லி சொல்லுவா ஸ்டே டவுன் அப்படின்னு சொல்லும்போது முடியாது அப்படின்னு சொல்லி நம்ம ஃபால்கன் மறுத்திருப்பாப்புல. எக்ஸாக்ட்லி பார்த்தீங்கன்னா நம்ம கேப்டன் அமெரிக்காவோட ஐ கான் டூ திஸ் ஆல் டே அந்த ஒரு சீனை தான் ஞாபகப்படுத்துச்சு. நிறைய கால் பேக் இருக்குல்ல. அந்த பக்கம் ஃபால்கன் பார்த்தீங்கன்னா செத்துப்போன கார்லியை பறந்து தூக்கிட்டு வருவாப்புல. அவர் இறங்கும் போது எக்ஸாக்ட்லி பார்க்கறதுக்கு ஏதோ ஒரு ஏஞ்சல் லுக் தாங்க கொடுத்துச்சு. அப்படியே ஒரு ஏஞ்சல் மாதிரி தான் இருந்துச்சு. பட் அவரை தூக்கிட்டு வர அந்த சீனை பார்க்கும்போது எனக்கு ஜேஜேகே ஞாபகம் வந்துச்சு. ஐ மீன் ஜூட்ஸு கைசனில் இந்த மாதிரி தான் பார்த்தீங்கன்னா நம்ம கோஜா வந்துட்டு செத்து போன அந்த பொண்ணை தூக்கிட்டு வருவாப்புல. அதே மாதிரி ஒரு சீன் எனக்கு ஞாபகம் வந்துச்சு. அதே மாதிரி தான் டோக்கியோ கவுலுமே கானகி தன்னோட ஃப்ரெண்டை தூக்கிட்டு வருவாப்புல. அந்த ரெண்டு சீனுமே எனக்கு இதை பார்க்கும்போது லைட்டாக கொஞ்சம் ஞாபகம் வந்துச்சு. டோக்கியோ கவுலுமே அப்படி தான் சுற்றியும் போலீஸ் இருப்பாங்க, இந்த இடத்துலையுமே சுற்றி போலீஸ் மிலிட்ரியெல்லாம் இருந்துகிட்டு இருக்காங்க. எனக்கு அந்த ஒரு ஃபீலை கொடுத்துச்சு. இந்த இடத்துல நம்ம ஃபால்கன் பார்த்தீங்கன்னா சுற்றி எல்லாத்துக்கிட்டையுமே கத்திப்பட டைலாக்ல பயங்கரமாக வசனம் பேசிக்கிட்டு இருப்பாப்புல. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்ம பக்கி வந்துட்டு செம்மையாக பேசணும்டா, கேப்டன் அமெரிக்கா மாதிரி பேசணும் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா சொல்லி அந்த இடத்துல அவரை தட்டி கொடுப்பாப்புல. கூடவே பார்த்தீங்கன்னா கேப் அப்படின்னு மென்ஷன் பண்ணுவார். லைக் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்ம ஃபால்கனை அவர் கேப்பாக ஒத்துக்கிட்டாரு. பரவாயில்லடா ஸ்டீவ் ராஜர்ஸ் கரெக்டான தான் சூஸ் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லி நம்ம பக்கிக்கு அது வந்துட்டு கரெக்டாக அப்போ தான் ஃபீல் ஆயிருக்கு. அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா தப்பிச்சு போன அந்த அரெஸ்ட் பண்ணிட்டு போன அந்த சூப்பர் சோல்ஜர்ஸை வண்டியில் வச்சு கூட்டிகிட்டு போகும்போது நம்ம ஜீமோட பட்லர் அந்த இடத்துல அவங்கள பிளாஸ்ட் வச்சு கொண்டுருவாப்புல. ஸோ இப்போதைக்கு சூப்பர் சோல்ஜர்ஸ் யாருமே இல்லைன்ற மாதிரி தான் அவங்க நினச்சிட்டு இருக்காங்க. பட் அந்த பக்கம் தண்ணியில் ஒருத்தன் விழுந்தானே, அவரை காப்பாற்ற தான் போயிருப்பாரு. அப்போ இன்னும் அவன் ஸ்டில் இருக்கானே. பட் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா நம்ம ஜீமோ ஜெயிலில் உட்காந்தே மற்ற வேலை எல்லாத்தையும் காரியத்தை கச்சிதமாக முடிச்சிட்டாப்புல. அந்த பக்கம் நம்ம வேலை பார்த்தீங்கன்னா நம்ம ஜான் வாக்கருக்கு யூஎஸ் ஏஜென்ட்டோட ட்ரெஸ்ஸை கொடுத்து இந்த இனிமேல் நீ தான் யூஎஸ் ஏஜென்ட், இனி யாருக்கும் கேப்டன் அமெரிக்கா தேவையில்லை அப்படின்னு சொல்லி அடுத்து ரெக்ரூட் பண்ணுவாங்க. இதோட கண்டினியூவேஷன் அடுத்து தண்டர் போல்ட்ஸில் தான் வருது. இந்த பக்கம் நம்ம ஷாரன் கார்ட்டருமே பார்த்தீங்கன்னா எப்படியா கவர்மெண்ட் மன்னிச்சு ஏற்றுக்கிறாங்க. ஆனால் அவர் தான் பவர் போக்கர்ன்றது இவங்க யாருக்குமே தெரியல. அவள் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல வெளியே வந்து நமக்கு சூப்பர் சோல்ஜர்ஸ் இல்லைனா என்ன, இந்த பக்கம் நமக்கு இப்போ கவர்மெண்ட்டோட மொத்த சப்ளையுமே கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்லி பேசுகிறதோட போயிட்டு இருந்திருப்பாங்க. இதோட எனக்கு தெரிஞ்சு இதோட விட்டுட்டாங்கன்னு நினைக்கிறாங்க. இதுக்கப்புறம் ஷாரன் கார்ட்டர் எங்கேயுமே காட்டல. இதுக்கடுத்து இவன் என்ன பண்ணா அப்படின்றதையுமே எங்கேயும் காட்டல. பேக்ரவுண்டில் தான் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கா. இப்போ டெக்னிக்கலாக நம்ம மல்டிவர்ஸ் சாகாக்குள்ள இருக்கோம், மல்டிவர்ஸ் கதை போயிட்டுருக்கு. பட் இந்த ஸ்டோரி ரொம்ப கிரவுண்டடாக இருக்குது. எனக்கு தெரிஞ்சு இதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு ஸ்டோரி கொடுத்தாலும் அது கொஞ்சம் கஷ்டம் தாங்க. ஏன்னா ஆல்ரெடி நம்ம இப்போ மல்டிவர்ஸ் ஆகக்குள்ளே இருக்கோம். மல்டிவர்ஸ் ஆகக்குள்ளே பெரிய பெரிய மல்டிவர்ஸ் கதைகள் எதிர்பார்த்துட்டு இருக்கும்போது இவங்க ரொம்பவே கிரவுண்டடாக தான் கதைகள் வந்துட்டு இருக்கு. இப்போ நான் சொல்லலை, இந்த எபிசோட் ரிலீஸாக கிட்டத்தட்ட 4 வருஷம் ஆக போகுது. அப்போ நான் சொல்ல இப்பயுமே அந்த மாதிரி தான் வந்துட்டு இருக்கு. அடுத்து கேப்டன் அமெரிக்கா பிரேவ் நியூ வேர்ல்டு படம் வேறு வரப்போகுது. அதுவுமே கிட்டத்தட்ட இந்த மாதிரி தான் இருக்குன்ற மாதிரி சொல்கிறாங்க. தெரிலங்க, நம்ம அந்த படத்தை பார்ப்போம். எது வந்தாலும் படத்தை பார்த்துட்டு நம்ம முடிவு பண்ணிக்கலாம். வேறு அவ்வளோதாங்க இந்த வீடியோவில் நான் சொல்ல வந்தது. நிறைய விஷயம் மிஸ் பண்ண கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்குற வரைக்கும் பாய் பாய்.